பிண்டலிங்கம். அடுத்து பாடல் எண் 1726. மானிடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம். ஸோ நாலடியிலையுமே பார்த்தோம்னா மானிடர் ஆக்கை மானிடர் ஆக்கை மானிடர் ஆக்கைன்னு தான் நாலடியிலையுமே சொல்லியிருக்காரு. வார்த்தைகள் மட்டும் மாற்றிருப்பார். எது சிவலிங்கம் இங்கே மானிடர் ஆக்கைன்றது மானிடர்னா தெரியும். இந்த இடத்துல உயிர்கள் மானிடர் என்று சொல்லப்படுவதே தனிப்பட்ட ஒரு நபர் அல்ல, எல்லாரையும் சேர்த்து தான் இந்த இடத்துல மானிடர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தனியாக சொல்லுவோம் நம்ம மனிதர் அப்படின்னு சொல்லுவோம். இதை பன்மையில் சொல்கிறதா இருந்தால் சார்பமையாக இருக்கக்கூடிய தமிழில் மனிதர்கள், ஏன்னா கல் பன்மையில் வருது இல்லை, அதெல்லாம் மல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஆனால் அது தவறு, இலக்கணப்படி தவறு. ஏன்னா மனிதர் என்று சொல்லப்படுவது உயர்திணை, அக்ரணைக்கு தான் இந்த இடத்துல கல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். ஸோ அப்போது இப்போ பன்மையில் சொல்லணும்னா இந்த இடத்துல மானிடர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ மானிடர் என்று சொல்லப்படுவது குறிப்பிட்ட ஒருவரை குறிக்காது, இந்த மனித வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே சேர்த்து ஆண் பெண் குழந்தைகள் வயதானவர்கள் என்று அத்தனை. இங்கே ஒரு உலகத்தில் 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் 800 கோடி மக்களையுமே குறிக்கும் இந்த இடத்துல. ஸோ அதான் இந்த இடத்துல மானிடர் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ அவர்களுடைய ஆக்கை அப்படிங்கிறாரு. ஆக்கை என்றால் யாக்கைன்னு சொல்லுவோம். யாக்கை நிலையாமைன்னு இது தமிழ் திருமந்திரத்தில் ஒரு தலைப்பே இருக்குது முதல் தந்திரத்தில். இப்போ யாக்கை என்றால் உடம்பு என்று பொருள். அதுதான் இந்த இடத்துல ஆக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல மானிடர் வடிவு சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இந்த உடம்பு இருக்கின்றது, நம்ம உடம்புலாம் என்ன சொல்கிறார், இந்த உடம்பெல்லாம் சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அண்டலிங்கத்தில் பார்த்தோம், அவருடைய அடிப்பகுதி பூமியில் தான் அவருடைய பாதம் இருக்குது, அங்கே தான் உட்கார்ந்துருக்காவ அப்படின்னு சொன்னான். இப்போ நாமும் இங்கு தானே இருக்கின்றோம். இப்போ நாமும் அவளோடு இருக்கின்றபடியால் இந்த உடம்பும் இங்கு சிவலிங்கமாகத்தான் இருக்கின்றது. இது அப்படி புரிஞ்சிக்கலாம். இந்த இடத்துல சிவலிங்கமாக இருக்கிறது. ஏன் அதை சிவலிங்கம் என்று சொல்கின்றார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அண்டலிங்கத்தில் சிவலிங்கத்துக்கு பார்த்தோம். ஸோ நடுப்பகுதினா என்ன, கீழ்ப்பகுதினா என்ன, மேல் பகுதினா என்னன்றது அண்டலிங்கத்தில் கொஞ்சம் விளக்கம் பார்த்துருந்தோம். இது எல்லாமே எப்படி புரிஞ்சிக்கலாம்னா ஒரு சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். சிவலிங்கம் என்று சொல்லப்படுவது, லிங்கம் என்று சொன்னாலே ஒரு அடையாளம் தான், இறைவனுடைய அடையாளம்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த நம்முடைய உடம்பும் இந்த இறைவனுடைய ஒரு அடையாளமாகத்தான் இங்கே இருக்கின்றது. இப்போ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் இதை அப்படின்னா, வேறொரு கோணத்தில் புரிஞ்சிக்கலாம். அது பலமுறை சொன்ன உதாரணம் தான். ஒரு சிங்கம் ஒரு சிங்கக்குட்டியைத்தான் போடும், புலி புலிக்குட்டியைத்தான் போடும் இல்லையா. எந்தெந்த ஜீவன் இருக்கோ அது தன்னுடைய குட்டியைத்தான் போடும். ஏன் அது விலங்குகளுக்கு மட்டும் அல்ல, நீங்கள் பறவையாக எடுத்துக்கொண்டாலும் மரமாக எடுத்துக்கொண்டாலும் தன்னுடைய என்ன இருக்கோ அதை தான் மாமரம்னு ஒரு மாமர கன்றை தான் உருவாக்கும் வந்து இந்த இடத்துல இல்லையா. அப்போ இறைவன் இங்கு அனைத்தையும் உருவாக்கி இருக்கிறார் என்றால் இறைவன் தன்னுடைய தன்மையில் தானே இங்கே நம்மளெல்லாம் உருவாக்கி இருக்கணும். இப்போ இறைவன் என்ன தன்மையில் இருக்காரு, அப்போ அவர் தான் நம்மளை இந்த இடத்துல உருவாக்குனாரு. அப்போ நாமும் இந்த இடத்துல இறைவனுடைய தன்மையிலேயே தான் நம்மையும் இங்கே உருவாக்கி இருக்கிறார். இறைவன் எப்படி இருக்காரோ அப்படித்தான் நாமும் இருக்கோம் இந்த இடத்துல. இறைவன் லிங்க வடிவாக இருக்காரா, நாமும் லிங்க வடிவு தான். இறைவன் நடராஜ வடிவாக இருக்காரா, நாமும் நடராஜ வடிவு தான். என்ன நமக்கு தெரியவில்லை, என்னென்றால் மாயையில் இருக்கிறோம். கண்ணால் பார்க்கும் இதை ஒரு கனவு போல நம்பிக்கொண்டு இருக்கின்றோம் இந்த இடத்துல. அதனால நாம் இங்கு சிவலிங்கம் உருவத்தில் இருக்கிறோம் என்று நமக்கு இங்கு தெரியவில்லை. அடுத்து என்ன சொல்கிறாரு, இப்போ உடம்பை சொல்லிட்டாரு சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடம்புக்கு உள்ள வேற என்ன இருக்குது மனிதர்களிடம், இந்த இடத்துல மனிதர்கிட்ட என்ன இருக்குது, எண்ணங்கள் இருக்குது, சிந்தனைகள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் சொல்லுவோம் இந்த இடத்துல. இப்போ இதை கண்ணால் பார்க்க முடியுமா, நிச்சயமாக நம்மளுடைய கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா. மனம் எப்படி இயங்கி கொண்டு இருக்கிறது, அதற்குள்ள எண்ணங்கள் எப்படி போகுது, எல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அவரவர்கள் என்னென்ன சிந்திக்கிறார்களோ இதை அவர்களால் மட்டுமே தான் உணர முடியும் இந்த இடத்துல. ஞானிகள் சித்தர்கள் உணர்வார்கள் என்பது வேறு. ஆனால் இப்போ இந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதைத்தான் 2வது அடியில் சொல்கிறாரு, மானிடர் ஆக்கை வடிவு சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறாரு. சிதம்பரம் நமக்கு எதற்கு சொல்லுவாங்க இந்த இடத்துல, 5 பூத தலங்களில் ஆகாச தத்துவத்துவம் சொல்லுவாங்க. ஆகாச தத்துவத்தில் என்ன இருக்குது, கண்ணால் இப்படி பார்க்குறோம், வெற்றி இடம் தான் இருக்குது, அங்கே இருக்கிறதுல ஒன்றுமே தெரியல. ஆனால் அந்த ஆகாசம் தான் இங்கே இறைவனுடைய உடம்பாகவே இருக்கின்றது. அது போன பாட்டில் பார்த்துட்டு அந்த மாதிரி நம்மளுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் இங்கு சிதம்பரமாக இருக்கின்றது. சிதம்பரத்தில் யார் இருக்கா, நடராஜ பெருமாள் நடனமாடிக்கொண்டே இருக்கின்றார். சதாசுரகாலம் நடனமாடிக்கொண்டே இருக்கிறார், ஒரு வினாடி கூட நிற்பதே இல்லை அவர். அதுபோலவே நம்முடைய மனமும் அதுபோல் தானே, பிறந்ததிலிருந்து இறப்பது வரைக்கும் அது ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது. மனம் தூங்கும்போது கூட அது வேலை செஞ்சுக்கிட்டே தானே இருக்குது மனசு. இந்த இடத்துல பலமுறை சொல்லியிருக்கோம், தூங்கும்போது கூட மனம் தூங்குவதில்லை, உடல் மட்டும்தான் தூங்குகின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தா இந்த இடத்துல சொல்கிறாரு மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம். ஸோ மனிதனுடைய உடம்பு மட்டும் இங்கு இறைவனாக இல்லை, அவருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணமும் இங்கு நடராஜராக இருக்கின்றது.
அடுத்து என்ன சொல்றாரு? மானுட ராக்கை வடிவு சதாசிவம் அப்படின்னு சொல்றாரு. சதாசிவம் என்று சொல்லப்படுறது நம்ம 5 தெய்வங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா? படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில், மறைத்தல் தொழிலுக்கு மகேஸ்வரன் என்றும் அருளல் தொழிலுக்கு சதாசிவம் என்றும் சொல்லுவோம் இந்த இடத்துல. அப்ப இங்க அருளல் தொழிலும் எங்க இருக்கின்றது? உள்ளே தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம உடம்புக்குள்ள. ஏன்னா உடம்புன்னு இருக்குன்னு சொல்லிட்டாரு, மனசுன்னு இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த உடம்புக்குள்ள இயங்கணும்ல, உள்ளுக்குள்ள தானாகவே ரத்தம் சுற்றணும், லிவர் வேலை செய்யணும், கிட்னி வேலை செய்யணும். உடம்புக்குள்ள எவ்வளோ பொருட்கள் தானாகவே வேலை செய்யுது. நம்ம ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை, கிட்னி வேலை செய்ய, லிவர் வேலை செய்ய, ரத்தமே ஓடுன்னு நம்ம சொன்னதே கிடையாது. தானாக செய்து கொண்டே இருக்கின்றது, தன்னிச்சை செயலாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை உயிர்களுக்கும் இது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? இறைவனுடைய அருளால் நடந்து கொண்டிருக்கின்றது. அருளல் தொழிலை செய்யக்கூடிய சதாசிவனுடைய அந்த அருளால் இத்தனையும் இது நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அருள் எங்கே இருக்குது இந்த இடத்துல? வெளியில் எங்கேயோ இல்லை, இறைவனே இந்த உடம்பாக தான் இருக்கார், உள்ளே இருக்கக்கூடிய மனமாக தான் இருக்காருன்னா அவருடைய அருளானது உள்ளேயும் நடைபெற்று கொண்டே இருக்குது. அப்போ அருளும் நம்மளுக்குள்ளே தான் இருக்கின்றது, நாம் தான் இதை தெரிந்து கொள்வதில்லை. அடுத்து என்ன சொல்றாரு? மானுடர் ஆக்கை வடிவு திருக்கூத்தே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இறைவன் திருக்கூத்து அப்படின்னு சொல்லப்படுறது என்ன? சிதம்பரத்தில் நடராஜர் திருக்கூத்து நடனம் ஆடி கொண்டிருக்கிறார். நடனமாடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலகத்தில் 5 விதமான தொழில்களையும் செய்து கொண்டே இருக்கின்றார். எதற்கு செய்கிறார்? இங்கு மும்மலங்கள் வழியாக இருக்கக்கூடிய, ஆசைகள் வழியாக செல்லக்கூடிய உயிர்கள் தங்களுடைய அனுபவங்களை நுகர்ந்து கொள்வதற்கும், இல்லைங்களா, ஆசைகளை அனுபவிப்பதற்கும், வினைகளை தீர்த்து கொள்வதற்கும், கர்மாக்களை தீர்த்து கொள்வதற்கும், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது போல வார்த்தைகள் தான் வேறு. இது எல்லாம் நடக்கணுன்றதுக்காகத்தான் அவர் இந்த இடத்துல திருக்கூத்து நடனம் ஆடிக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த திருக்கூத்து எங்கே ஆடுறாரு? நம்ம உடம்புக்குள்ளேயும் அந்த திருக்கூத்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு வினாடியும் நம்மளுடைய உடம்பிற்குள் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்முடைய வினைகளை தீர்ப்பதற்காகத்தான் அது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. என்னென்னலாம் சரி, இப்போ சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம்னா கூட சரி, சாப்பிட்டது ருசியாக இருந்தால் தான் சாப்பிடுவோம். ருசி இருந்தால் தான் நமக்கு இந்த இடத்துல உள்ள சாப்பிட ஆரம்பிப்போம். இல்லை ருசி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்டா தான் வினை போகும் இந்த இடத்துல, இல்லைன்னா போகாது. ஏன்னா சாப்பிடணுன்றதுக்காக தான் வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறார் இந்த இடத்துல? இறைவன் அந்த எண்ணத்தை அங்கே அவருக்கு கொடுக்கின்றார். திருக்கூத்து உள்ளேருந்து அருளால் அந்த என்ன பண்ணுறாரு? எண்ணத்தை உள்ளேருந்து உருவாக்குறாரு. ஆப்பிளை பார்த்தோன்னே ஆஹா சாப்பிடணும் போல தோணுது. அப்போ அதை சாப்பிட்றோம். சாப்பிட்டோன்னே என்ன ஆகிடுது? தொண்டைக்குள்ளே போனோடனே ருசி மறைஞ்சி போகுது. இந்த இடத்துல வாயில் வச்சு மெல்ற வரைக்கும் தான் ருசி, முழுனதுக்கப்புறம் ருசியே இருக்க மாட்டேங்குது. அப்புறம் என்ன ஆகிடுது? அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுது, செரிக்கக்கூடியது. அப்புறம் அதை கழிவாக மாற்றி என்ன பண்ணுறது? அதில் இருக்க சத்தெல்லாம் உடம்புக்கு பரவ வைப்பது, திருப்பி அதில் இருக்க கழிவுகள் வெளியேற்றுவது, இந்த வேலையை அதனுடைய உறுப்புகள் செய்ய ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் எப்படி நடக்குது? எல்லாம் இறைவனுடைய திருக்கூத்து உள்ள வேலை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. சதாசுரங்களும் ஒரு நேரம் கூட நிற்கல. ஒரு நிமிஷம் நான் ரத்தம் நின்றுக்கிறேன், ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு டயர்டாயிடுச்சின்னு சொல்லி நின்றுச்சுன்னா என்ன ஆகிடும்? எது போயிடுவா மனுஷன்? இருதயமோ கிட்னி ஏதாவது ஒரு வேலை செய்யாமல் நின்றுக்கிற, ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் லீவுன்னு சொன்னால் நடக்காது. ஸோ அது பிறந்த முதல் இறப்பது வரைக்கும் திருக்கூத்தாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஸோ அப்போ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், தலைப்பு பிண்டலிங்கம். பிண்டம் என்றால் தெரியும், சதைன்னு சொல்லுவோம். சதை பிண்டம், ஒன்றுமில்லாத சதை பிண்டம். இதுவே இங்கு எப்படி லிங்கமாக இருக்கின்றது என்பதை இந்த பாடலை நமக்கு சொல்றார். ஸோ மனிதன் என்றால் ஒரு மனிதர்ல, மானிடர், எல்லா மனிதர்களுமே இருக்கக்கூடிய அவருடைய உடம்பு இங்கு சிவலிங்கமாகத்தான் இருக்கின்றது. அவர்களுடைய மனம் இங்கு சிதம்பரமாக இங்கு இருக்கின்றது. அவர்களுக்குள்ளே பணிகள் அனைத்தும் அருளால் இந்த இடத்துல சுற்றி கொண்டே இருக்கின்றது. சதாசிவனாக இங்கு இருக்கின்றது. உள்ளே நடக்கக்கூடிய செயல்கள் அவை அனைத்துமே இந்த இடத்துல இறைவனுடைய துருக்கூத்தாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஸோ இதான் அந்த பாடலை சொல்கிறாரு. கொஞ்சம் எளிமையான பாடல் தான். இந்த 4 வார்த்தைகளை மட்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிஞ்சிடும். நல்லது. அடுத்த பாடல் சொல்லுங்கம்மா. அவருடைய அருளால் தான் நம்மளுடைய உள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. சம்டைம்ஸ் சிலருக்கு அது செயல்படுறது இல்ல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஸ்லோ ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களா. அப்ப அந்த அருள் தன்மையை அவங்களுடைய வினைக்கேற்ப நிறுத்திடுவாங்களா? ஆமாம்மா, அருள் தன்மை அவர்களுடைய வினை. இப்போ உதாரணத்துக்கு நான் 2 வகையாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ உள்ள வேலை செய்யலைன்னா என்ன நடக்கும்? அப்போ அருள் தன்மை நின்று போச்சின்னு பொருளா அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமாக அதுதான் பொருள். இதை 2 வகையாக புரிஞ்சிக்கலாம். ஒன்று,
மொத்த உடம்புமே அதனுடைய ஆற்றலை நிப்பாட்டுதல் இந்த இடத்துல, வேலை செய்யாமல் போதல். ஸோ அதை தான் இந்த இடத்துல இறந்து போகிறது அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு மனிதன் இறந்து விட்டார் என்றால் உடம்புல எந்த பொருளுமே அசையாது இந்த இடத்துல. அப்போ அவருக்குள்ளே இருக்கக்கூடிய மனமும் இயங்காது, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய திருக்கூத்தும் நடக்காது. ஏன்னா அவருடைய வினைகள் ஆசைகள் எல்லாம் அந்த பிரிவிக்கானது முடிந்து விட்டது இந்த இடத்துல. அதனால் அவர் அந்த ஆற்றல் நின்று போச்சு. வேறு சிலருக்கு உயிர் இருக்கும், ஆனால் கை மட்டும் இயங்காது, கால் மட்டும் இயங்காது, கண் மட்டும் தெரியல. இப்படி சில இதெல்லாம் இருக்குல்ல, கண் தெரியாதவர்கள் இருக்காங்க, உடம்பற்றவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் அந்த ஆற்றலானது அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அங்கு திருக்கூத்திலே அந்த பகுதி வேலை செய்யவில்லை. ஏன் வேலை செய்யவில்லை என்றால் அது வேலை செய்யாமல் இருந்தால்தான் அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த வினைகளை அவரால் அனுபவிக்க முடியும். ஏன்னா தவறு செஞ்சிருக்காரு இந்த இடத்துல. ஏன்னா உள்ள நடக்கிறது எல்லாமே இறைவுடைய செயல்தான். ஆனால் நாமும் ஒரு தவறை தான் செய்கிறோம். நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நான் நடக்கிறேன், நான் தான் இந்த வேலையை செஞ்சேன், எல்லாமே நான் தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த எண்ணமானது சாதாரணமாக இருக்கும் பட்சத்தில் அகங்காரம் என்ற நிலையில் ஓரளவுக்கு தவறு தான், இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் அது அடுத்தவர்களை பாதிக்கும் போது, அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுது அது என்ன ஆகுது? அவருக்கு வினையாக பற்றுகின்றது. சொல்லோ செயலோ எண்ணமோ ஏதோ ஒன்றோ அவருக்கு வினையாக பற்றுகின்றது. அந்த வினையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல மட்டும் தன்னுடைய அருளை வைக்கலை இந்த இடத்துல. ஸோ அதனால என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல அவர் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறார். ஆனால் நன்றாக பார்க்க வேண்டும், இறைவன் இந்த இடத்துல துன்பத்தை கொடுக்குறாரு, அவ்வளோ கொடுமையானவனா என்று ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை இறைவன் அங்கு கொடுக்கின்றார். நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன விஷயம், நம்மளாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், கண் தெரியாமல் நம்மால் எப்படி வாழ முடியும் என்று ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு நம்மளால் வீட்டுக்குள்ளே வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஐயோ இதெல்லாம் நம்மளால் முடியாதுப்பா, வாழவே முடியாதுப்பா என்ற ஒரு எண்ணம் நம்மிடம் வந்துவிடும் இயற்கையாகவே. கண்ணு மட்டும் இல்லை, காது கேட்காமல், பேச முடியாமல், கை கால் இல்லாமல் இருப்பது போல் ஒரு வினாடி கற்பனை செய்து கூட நம்மால் பார்க்க முடியாது. அவ்வளோ கொடுமையான ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் அதுபோல் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்போ அந்த வாழக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதுவும் ஒரு அருள் தான் இந்த இடத்துல. ஸோ ஒரு இடத்தில் கொடுக்கக்கூடிய அருளை வினைகளுக்காக என்ன பண்றாரு, மனதிலே அந்த இடத்தில் கொடுத்து விட்டார். ஸோ அந்த கோணத்துல புரிஞ்சு தெரியுமா? ஐயா, இது நான் கேள்விப்பட்டதுங்க. இப்போ ஒருத்தருக்கு கால் நடக்கிற சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த சக்தி அவங்களுக்கு வேற இடத்துல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஆமாம்மா, உண்மைதாம்மா. அதாம்மா, இப்போ உண்மைனா இப்போ ஒருத்தருக்கு 100% அதை தான் இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ ஒருத்தருக்கு 100% அருள் சக்தி இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு பகுதியிலையும் ஒரு சதவீதம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ கால்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அந்த இடத்துல அருள் சக்தி இருக்கணும். ஆனால் விலைகளின் காரணமாக என்ன பண்ணுறார் இறைவன், அந்த காலில் இருக்கக்கூடிய அருள் எடுத்து என்ன பண்ணுறாரு, உடம்புல வேறு ஏதாவது ஒரு பகுதியில் வச்சுருவார் இந்த இடத்துல. சரிங்களா? அதனால தான் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த மன உறுதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இவர்களுக்கு அந்த பக்குவம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த அருளானது எங்கே போகுதுன்னா அவருடைய மனதிற்கு தான் அதிகப்படியாக போகிறது இந்த இடத்துல. அந்த பக்குவம்னு சொல்கிறோம் அந்த இடத்துல, இல்லைங்களா? மனதிற்கு இப்போ நம்மக்கிட்ட அந்த பக்குவம் இல்லை, மன உறுதி இல்லை இந்த இடத்துல. இல்லை, மன உறுதி இல்லாத காரணத்தால் நம்மலாம் பயப்படுறோம். ஐயோ இந்த மாதிரிலாம் மனுஷனால வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறோம். அவர்கள் பக்குவத்தோடு இருக்கிறார்களே. அப்போ காலில் இருக்கக்கூடிய அந்த அருளானது எங்கே இருக்குது? அவருடைய மனதில் இருக்கின்றது. அதுபோலவே இன்னொன்றும் சொல்லலாம், நீங்கள் சொல்கிறது அது ஆய்வு ரீதியாகவே நம்ம பார்க்கலாம். இந்த 5 புலன்கள்னு சொல்லுவோம், பார்க்கறது, கேட்கறது, நுகர்றது, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? கண் தெரியாமல் இருப்பவர்களுக்கு பாருங்கள், அந்த உணரக்கூடிய ஆற்றல் நிறையா இருக்கும் இந்த இடத்துல. அவங்களாவே பாருங்கள், ஸ்டிக்கை வச்சுட்டு அவங்க மாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு முறை அந்த ரோட்டில் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டாங்கன்னா, இந்த இடத்துல கல் இருக்குது, இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, இந்த இடம் சரியாக இருக்கும், இந்த இடத்துல போய் கரெக்டாக வலது பக்கம் திரும்பணுன்றது ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க அந்த இடத்துல. ஆச்சரியமாக இருக்கும். கையில் ஒரு குச்சி தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மாட்டுக்கு யாருடைய துணையும் இல்லாமல் தனியாக நடந்து போவர்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்த இடத்துல. அவர்களால் அதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால் நம்மால் முடிவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த உணர்கின்ற ஆற்றல் 5 புலன்களில் 5 போதத்தில் 5 புலன்லையும் ஒரு புலனுக்கும் 20% வச்சுக்கோம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ 100% அருளானது இந்த இடத்துல மனுஷனுக்கு பார்க்கறதுல 20%, கேட்கறதுல இதெல்லாம் 5 போல 20% இருக்குன்னா இப்போ அவருக்கு பார்க்குற ஆற்றல் இல்லை. அப்போ அந்த 20% என்ன ஆயிடுது, வேறு ஏதாவது உணர்தலில் போய் நின்றுக்குது அந்த இடத்துல, இல்லைங்களா? ஸோ உணர்தலில் போய் நின்றதுனால அப்போ அவருக்கு அந்த உணர்கின்ற ஆற்றல் அதிகரித்து தங்களுடைய வேலையை தாங்களாகவே செய்து கொள்கிறார்கள். அதனால் நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான். அது சரிங்கய்யா. டாக்டர் காயத்ரி டாக்டர் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க டாக்டர். சார் காலை வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இன்னைக்கு நீங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க,
நம்ம சொல்லக்கூடிய சொல்லும் செயலும் மத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கறதா இருந்தா அது வினைகளை சேர்க்கும் அப்படின்னு சொன்னீங்க. சோ எனக்கு ஒரு கேள்வி சார். ஆக்சுவலி என்னன்னா, சில சமயம் நம்ம நன்மைக்காக சொல்லக்கூடிய ஒரு செயல், சாதாரணமா ஒரு சொல்லோ ஆஹ் இன்னொருத்தவங்களுக்கு அது தேவையில்லாம கஷ்டப்படுத்துது. அவங்க ஹாண்டிங்கா அதை ஃபீல் பண்றாங்க. இப்போ எங்க பாட்டி இஸ் 90+ இயர்ஸ் சார். நம்ம சாதாரணமா ஒரு விஷயம் சொன்னா கூட அவங்க ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ இது வந்து எனக்கு எனக்கு என்ன கேள்வின்னா, இதனால வினைகள் ஏற்படுமா, இல்ல இது எப்படி நான் பர்சீவ் பண்றது? ஓகே. ஸோ ஒரு வித்தியாசமான நல்ல கேள்வி தான் இது. இந்த கேள்வியை பதிலாக புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். முயற்சி செய்கிறேன். எளிமையாக சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் புரிகிற மாதிரி. இப்போது வினைகள் என்பது நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் எந்த ஒரு சிந்தனை செய்தால் கூட அதை வந்து வினை பற்றத்தான் செய்யும் நிச்சயம். ஏன்னா பதிவுகளாக சித்தத்தில் போய் பதிய பெறும். நாளைக்கு ஆப்பிள் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சா கூட அது ஒரு பதிவு. அந்த பதிவு போய் உள்ளே போய் பதிஞ்சிடும். எப்போ அந்த ஆப்பிளை சாப்பிட்றோமோ அப்போ தான் அந்த பதிவு வந்து அகலும் இந்த இடத்துல. ஸோ இப்படி தான் வினைகள் எல்லாம் ஒரு செயல்முறையில் போய்கிட்டே இருக்குது நமக்கு இந்த இடத்துல. அப்போ நீங்கள் உங்கள் வயதானவர்களுக்கு, இது உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, பல வீடுகளில் இருக்குது இந்த வயதானவர்கள் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அவங்ககிட்ட போய் நம்ம ஒன்று பேசுனா அவங்க பல நேரங்கள் கோபம் தான் படுவார்கள் இந்த இடத்துல. ஆகா, நம்ம பேசுகிற பேச்சு அவங்களுக்கு கோபப்படுதே, என்னடா இது இப்படி நடக்குது, அப்போ இதனால் வினை பற்றுகின்றதா என்று ஒரு கேள்வி தான் அவங்கக்கிட்ட எழுது. இது வந்து வேறொரு கோணத்தில் பற்றும். எப்படி பற்றும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நல்ல எண்ணத்தில் சொல்லுகின்றீர்கள், அவர்களுக்கு கோபம் வந்து கற்றுக்கிறார்கள், ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுறாங்க இந்த இடத்துல, இல்லைங்களா? அதே போல் அது அப்படியே நமக்கு ரிவெஞ்ச் வேறு மாதிரி வரும் இந்த இடத்துல. இப்போ நமக்கு யாராவது ஒருத்தர் கெடுதல் நினைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தாலும் அது என்ன பண்ணோம், நமக்கு நன்மையாக மாறித்தான் இது வரும். நீங்கள் எப்படி நல்லது செய்கிறீங்க, நல்லது நினைக்கிறீங்க உங்கள் பாட்டிக்கு, அது கெட்டதாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இன்னொருவர் நமக்கு கெட்டது நினைத்தால் கூட அது நமக்கு நன்மையாகத்தான் வந்து சேரும் இந்த இடத்துல. இதனால தான் என் குருநாதர் வந்து ஒரு முறை எனக்கு ஒரு கருத்து சொன்னார் இந்த இடத்துல. ஒரு நபர் வந்து என்னை தவறாக பேசினார். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக போச்சு, ரொம்பவே வருத்தப்பட்டுட்டேன். என்னுடைய குருநாதர்கிட்ட போய் சொன்னேன், சாமி இந்த மாதிரி அவர் சொல்லிட்டாரு சாமி, எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் சொன்னவர் வந்து எனக்குடைய நன்மைக்காக, அவருடைய கோணத்தில் என்னுடைய நன்மைக்காக என்னை திட்டுறார். நல்லா கவனிச்சுக்கணும், என்னுடைய உறவினர் என்னுடைய நன்மைக்காக அவர் இந்த வார்த்தையை சொல்லி திட்டுறாரு. ஆனால் அது என்னை ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா நான் அந்த தவறை செய்யவே இல்லை. செய்யாத தவறுக்காக அவர் அந்த வார்த்தையை சொல்லி என்னை திட்டுறாரு. அவரை நினச்சிக்கிட்டு இவனை திட்டினா இவன் தப்பு பண்ண மாட்டான்ற கோணத்தில் அவர் திட்டார். அதனால் தப்பே பண்ணலையே. அப்போ எனக்கு பாதிக்கப்படுது. என் குருநாதர்கிட்ட போய் இதை கரெக்டாக கேட்டேன். நான் ஒரு தப்பும் பண்ணலை, ஆனாலும் அவர் என்னை திட்டுறாரு. ஸோ அவர் வயதானவர் என்றதால் அவர்கிட்ட நான் அந்த வார்த்தை திருப்பி திட்டவும் முடியாது, சண்டை போட முடியாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்களோ இதே நிகழ்வாக என்னோட குருநாதர் போய் கேட்கும்போது அவர் சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, சரணா இப்படி நடக்கும்போது மனசு வருத்தப்படுது இல்லையா, அப்போ ஒரு விஷயம் நினச்சிக்கணுமா, இதெல்லாம் இறைவன் செயல் என்ற காரணத்தால் இன்னும் என்னை நிறையா திட்டுங்க அப்படின்னு சொல்லணுமா இந்த இடத்துல. நம்முடைய மனமானது சீக்கிரம் திட்டுங்க, இன்னும் நிறையா திட்டுங்க, நல்லா திட்டுங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அது நமக்கு நன்மைகளை மட்டும்தான் அந்த எண்ணமானது பெற்றுக்கொள்ளும். ஏன்னா எது எப்படி பெற்றுக்கொள்கிறதோ அப்படித்தான் உள்ளே இருக்கும். மழை தண்ணி வருது, ஓட்ட பாத்திரத்தை குடிச்சோன்னா தண்ணி எல்லாம் கீழே போயிடும், நல்ல பாத்திரத்தை குடிச்சோம்னா அது நல்ல தண்ணியாக நம்மக்கிட்ட நிற்கும், இல்லைங்களா? அந்த மாதிரியே நம்மளுடைய எண்ணங்கள் எதை எப்படி பெற்றுக்கொள்கிறதோ, ஓட்ட பாத்திரமா அது நம்ம வாங்கிக்கிறதோ நல்ல பாத்திரத்தில் வாங்கிக்கிறதோ நம்ம கையில் தான் இருக்குது இந்த இடத்துல. அதுமாரி அவர் திட்டுறதெல்லாம் எடுத்துக்கோ, சீக்கிரம் நல்லா திட்டுங்கன்னு மட்டும் சொல்லு. அந்த எண்ணம், நல்ல எண்ணமானது நன்மைகளாக, கெட்டதெல்லாம் நல்லதாக மாற்றி கொடுக்கும் உனக்கு, உன்னுடைய வினைகளை சீக்கிரம் போக்கி கொடுக்கும். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கும், அதெல்லாம் கவலைப்படாது, இதுதான் இயற்கை விதி அப்படின்னு சொல்லி கொடுத்தார். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் சொல்வது நன்மைக்காகத்தான் சொல்கின்றீர்கள் என்றால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். அது அவர்களுக்கு பாதிப்பை கொடுத்தாலும், வேறு ஏதேனும் பாதிப்பு உங்களுக்கு வருவதாக வினை போல் இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையே தான் கொடுக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. திருப்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.